இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ரூமு. இது ரூமில் உள்ளே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா உட்கார பிளேஸ். இது ஒரு பால்கனி மாதிரி, ஆனால் அது செம்மையாக இருக்குது. பால்கனி இங்கே பாருங்கள், செம்மையாக இருக்குது. தனியாக ஷார்ட்ஸில் போடுறேன், எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. ஆக்சுவலி இந்த இடம்லாம் செம்மையாக இருக்குது. நாங்கள் மேபி ஏதோ ஒரு இடத்துக்கு போனால் நான் வீடியோ எடுக்கிறேன். ரூமுக்குள்ளேயே இருந்து செம்ம போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எங்கேயாவது போகணும்னு யோசிக்கும் போது தான் எங்களுக்கு எனக்கு த்ரில் பார்க்குன்னு ஒரு லொக்கேஷன் கிடச்சிது. சரி வாங்க அங்கேயும் போய் பார்த்துடலாம் அப்படின்னு நினச்சி நேராக வண்டி எடுத்துகிட்டு போகலான்னு பிளான் பண்ணோம். அதுக்கு முன்னாடி எங்கள் பால்கனி சீனரி எங்களுக்கு மட்டும்தான் செம்மையாக இருந்துச்சு. ஓகே, த்ரில் பார்க்குன்னு வந்தாச்சு. அங்கே போனோன்னா பார்த்தீங்கன்னா அந்த கார் ரைடு எடுத்துருந்தேன். அந்த காரா என்னென்ன ஒன்றுமே புரியலை, ஆனால் அது செம்மையாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா என் தங்கச்சி விஆர் எடுத்தா, அதெல்லாம் நாங்கள் வீடியோ எடுக்கலை. அப்புறம் எங்கள் அம்மாவும் விஆர் தான் எடுத்தாங்க. என் தம்பி பார்த்தீங்கன்னா கன் ஷூட் எடுத்திருந்தான். அப்புறம் எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா ஆர்ச்சரி எடுத்திருந்தாங்க. இந்த மாதிரி ஆளுக்கு ஒரு கேம் வச்சு நாங்கள் விளையாடிட்டு இருந்தோம். செம்ம ஃபன்னாக தான் இருந்துச்சு. ஆனால் என்னது என் கூட அவரும் வந்தாங்க. அதாவது என் பக்கத்தில் உட்காந்துருக்கிறவங்க, அவங்க தான் எல்லாமே பாதி அவங்க தான் பண்ணாங்க. அது 3 ரவுண்டு தான். அதுக்குள்ளே நானே ஓட்டலான்னு இது பிடிக்கிட்டே இருந்தனாலாம் அவங்க ஹெல்ப் பண்ணுற மாதிரி அவங்களே எல்லாம் பண்ணுறாங்க. அது மட்டும் எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. மிச்சம் எல்லாம் அவங்க செம்மையாக இருந்துச்சு. அதுக்கு நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஆனால் அவங்க வச்சுருக்கவங்க எல்லாமே சூப்பராக தான் இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே நைட்டு பார்த்தீங்கன்னா எல்லாம் எங்கள் மட்டும் முடிஞ்சிச்சு. நாங்கள் வீடியோ தான் எடுக்கல, ஆனால் செம்மையாக இருந்துச்சு. அடுத்தது எங்கே போகன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஆக்சுவலி நாங்கள் வீட்டுக்கு போகிறதா இருந்துச்சு. ஆனால் அன்எக்ஸ்பெக்டடாக நான் எங்கே போனோம்னா தோரணமலை முருகன் டெம்பிள்னு ஒரு இடம். அது நாங்கள் சொல்லி போனதே கிடையாது. எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு போனோம். ஓகே, நாங்கள் பொய்யாச்சு. போனோன்னு எங்களுக்கு செம்ம ஆச்சரியம் என்னதுன்னா, அங்கே 1100 சம்திங் அவ்வளோ படி இருந்துட்டுங்க. எங்களுக்கு தெரியல, நாங்கள் ஸ்டெப்ஸ் நார்மலாக இருக்கும்னு நினச்சி நாங்கள் பாட்டுக்கு போயிட்டோம். அப்புறம் அங்கே போகும்போது தான் தெரியுது இவ்வளோ படி. நாங்கள் எப்படி போனோன்னே தெரில. கடைசியில் எப்படியும் அங்கே பொய்யாச்சு. ஆனால் நல்ல ஒரு பாசிட்டிவாக நல்ல சூப்பராக இருந்துச்சு அங்கே போனோன்னே. அதுவும் அங்கே உள்ள வியூவெல்லாம் செம்மையாக இருந்துச்சு. அதான் நீங்கள் பார்த்துட்டீங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஓகே, அதோட எங்களோட எல்லாம் முடிஞ்சுதாங்க. இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.